இந்த வீடியோல உங்க பணத்தை 7 விதமா எப்படி ஈஸியா சேவ் பண்றதுன்னு சொல்லி தரேன். இதை என்னோட லைஃப்ல நான் யூஸ் பண்றேன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். நம்பர் 1, எல்லாத்தையும் பெருசா வாங்குங்க. நிறைய வாங்க சொல்லல, நீங்க எந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்சா பெரிய சைஸா இருக்கிற மாதிரி வாங்குங்க. ஏன்னா சின்ன பொருளுக்கு யூனிட் காஸ்ட் அதிகம். 1 கிலோ ஆசீர்வாத 5 கிலோ ஆசீர்வாதோட ஒப்பிட்டு பார்த்தா யூனிட் பிரைஸ்ல வித்தியாசம் இருக்கு. 500 கிராம் சர்ஃபெக்சல 5 கிலோ சர்ஃபெக்சலோட பார்க்கும் போதும் யூனிட் பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால உங்க வீட்டுல இடம் இருந்தா பெரிய சைஸ் பொருளா வாங்க பாருங்க, யூனிட் பிரைஸ்ல சேவ் பண்ணுவீங்க. நம்பர் 2, உங்க சேவிங்ஸை தனியா எடுத்துருங்க. இப்போ பேங்க்லயோ இல்ல கையிலயோ கேஷ் இருந்தா செலவு பண்ண அதிகமா யோசிக்க மாட்டோம். ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெகுலரா ஃபண்ட்ஸும் தேவை. இதுக்கு சொல்யூஷன், சம்பளம் ஒரு அக்கௌண்ட்ல வருதா, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிற பணத்தை ஆட்டோ டெபிட் பண்ணி மாசம் அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்போ சம்பளம் ஒரு 50,000 வருது, மாச செலவு 20,000 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மீதி 30,000 ஆட்டோ டெபிட் பண்ணி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல அனுப்பிடுங்க. இப்படி பண்றதால உங்க செலவை கட்டுப்படுத்துவீங்க. உங்களுக்கு மாசம் எஸ்ஐபி பண்ணவும் ரெகுலரான ஒரு ஃபண்டு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி தான், do not save what is left after spending, but spend what is left after saving. செலவு பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, முதல்ல சேவ் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற பணத்தை வச்சு செலவை பார்த்துக்கோங்க. நம்பர் 3, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நீங்கள் சப்போஸ் ஆன்லைனில் தான் வாங்குறீங்கன்னா, ஃப்ளைட்ஸ் புக் பண்ணுறதா இருக்கலாம், கேட்ஜெட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்லை துணி வாங்குறதா இருக்கலாம், டெம்பரரியாக குக்கீஸ் சேவ் ஆகும். இந்த குக்கீஸ் உங்கள் ப்ரௌசிங் ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்ணி உங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்க நீங்கள் ப்ரைவேட்லேயோ இன்காக்னிட்டோ மோட்லேயோ யூஸ் பண்ணால் இந்த குக்கீஸ் சேவ் ஆகாததுனால உங்கள் ப்ரைஸ் புது யூசருக்கு காட்டுற ப்ரைஸாக இருக்கும். காரணம் ரொம்ப சிம்பிள், புது யூசரை எப்பயுமே வாங்க வைக்க தான் பார்ப்பாங்க. தெரியும், இது ஆப்ஸில் வேலை செய்யாது. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர்லையோ இல்லை பிசிலையோ ப்ரைவேட் ஆர் இன்காக்னிட்டோ மோடில் வாங்க பாருங்க. நம்பர் 4, உங்கள் தினசரி வாழ்க்கைக்கு ஒரு பட்ஜெட் போட ஆரம்பிங்க. பட்ஜெட் இல்லாதனால நிறைய பேருக்கு பணம் எங்கே செலவாகுதுன்னே தெரியாமல் இருக்காங்க. பட்ஜெட்டிங்ல நிறைய பிரின்சிபல்ஸ் இருந்தாலும் 50-30-20 பற்றி நம்ம பேசியிருக்கோம், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. உங்கள் இன்கம்ல 50% மேக்ஸிமம் நீட்ஸுக்கு போகணும். இஎம்ஐயா இருக்கலாம், சாப்பாடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, துணி, இதெல்லாம் மேக்ஸிமம் 50%. 30% உங்கள் டிசையர்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, பார்ட்டி, வெக்கேஷன், ஃபோன், இதெல்லாம் 30%ல அடங்கணும். அப்புறம் மினிமம் 20% உங்க எதிர்காலத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி பணத்தை எல்லாத்தையுமே சேவ் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டு 50 இல்லை 60 வயசுல 1 கோடி ரூபாய் வச்சு ஜமாயிங்கன்னு நான் இங்க சொல்ல வரல. உங்களுக்கு லைஃப் என்ஜாய் பண்ண பார்ட்டி, வெக்கேஷன் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. ஆனால் உங்க ஃபியூச்சருக்கும் பிளான் பண்ணுங்க. அதுக்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியம். நம்பர் 5, லோன்ஸ் இருந்தா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க பாருங்க. எஜுகேஷன் லோன் தான் இருக்கு, இல்லை ஹோம் லோன் தான் இருக்கு, இது ஒரு 6%, 8%. இந்த பணத்தை கட்டுறது பதிலாக இப்போ எடுத்து மார்க்கெட்டில் போட்டால் அங்கே ஒரு 10, 12, 15% வரும்னு சொல்றது எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் லோனை கட்ட ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் எடுத்த கடனை விட வட்டிக்கு அதிகமாக கட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் லோனை சப்போஸ் சீக்கிரமாக கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லோன் டியூரேஷன் குறையும். லோன் டியூரேஷன் குறைய குறைய நீங்கள் டோட்டலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதா இருந்துச்சுல்ல, அதுவும் குறையும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் லோனை கட்ட பாருங்க. நம்பர் 6, யூபிஐ பண்ணுங்க, கிரெடிட் கார்டு பக்கமே போகாதீங்க. 2 காரணம். 1, இந்த பக்கம் பணம் நம்மளோடது. கிரெடிட் கார்டில் பணத்தை கடன் வாங்குறோம். ஏதாச்சும் வாங்குறப்போ நம்மளோட பணம் மாதிரியே தோணும். 50 நாளில் பணத்தை திரும்ப கட்டலைன்னா 36% வட்டி, வட்டிக்கு வட்டி. கடன் 3 மாசத்துல டபுள் ஆயிடும். 2வது, கிரெடிட் கார்ட்ஸுக்கு சர்சார்ஜ் இருக்கு. அது எதுக்கு கட்டணும்? யூபிஐல அந்த பிரச்சனையே இல்லை. நம்பர் 7, ரொம்ப முக்கியம், பணத்தை சேவ் பண்றதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நமக்குன்னு இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு மினிமல் காஸ்ட் இருக்கு. உயிரோட இருக்க சாப்பாடு செலவு, பாதுகாப்பா இருக்க வீட்டு வாடகை, வெளியே போக துணி செலவு, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மினிமம் செலவு இருக்கு. அதனால எல்லா நேரமுமே செலவை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஆனா அதே நேரம் இன்னொரு விஷயத்தை அதிகப்படுத்தலாம், நம்மளோட வருமானம். அதை வளர்க்க பாருங்க. சப்போஸ் இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, பணத்தை எப்படியாவது சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 6 வழியும் கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஆனா வாழ்க்கை பூரா உங்க கவனத்தை பணத்தை சேமிக்கிறதுலயே வைக்காம உங்க சிந்தனை எல்லாமே என்னோட வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு இருக்கணும். இதுக்கான பதில் இன்னொரு நல்ல வேலைக்கு போகணும்னு மட்டும் இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், ஒரு சைட் பிஸ்னஸா இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் வேலையாகவும் இருக்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும்னு பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இன்கம் ஸ்ட்ரீம்ஸையும் டைவர்சிஃபைடாக வைக்க பார்க்கலாம்.